நட்புக்களே வணக்கம். ஹாய் டு ஆல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒன்று சாப்பிட்ற இடத்துல கணக்கே இல்லாமல் சாப்பிடுவீங்க. டயட் பீப்புளாக மன்னிச்சிருங்கப்பா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் தான். சரிங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து நார்மலாக நீங்கள் போடுறத ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய்ங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ உப்பு கொஞ்சம் லைட்டாக தான் உரைக்கும். இதை நல்லா கிண்டி விட்டு வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10, 15, 20 கூட போட்டுக்கலாம். அத வந்து தோல உரிச்சுட்டு உரல்ல வச்சு இடிச்சுக்கோங்க. அதில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மிளகாத்தூள் உப்பையும் சேர்த்து போட்டு கொஞ்சமா போட்டு இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில வந்து ரீஃபைண்ட் ஆயில் இல்லன்னா நல்லெண்ணெய். இது 2 மட்டும் யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம இடிச்சு வச்ச பூண்டு இருக்கு இல்லையா? அத இதில போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும் இல்லையா? அப்பயே நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுறணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, எடுத்து நம்ம மிளகாத்தூளும், உப்பும் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில நல்லா கிண்டி கலந்து வச்சுருக்கோம்ல அது 2யும். அதில இத எடுத்து அப்படியே ஊத்தணும். அந்த கொதிக்கிற எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? அத வந்து அந்த மிளகாத்தூள்ல ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நொர நொரையா வர மாரி இருக்கும். இந்த சூட்லயே மிளகாத்தூள் வெந்துடும்ப்பா. நீங்க பயப்பட தேவையில்ல. பச்சை வாடை அடிக்குமோ, மிளகாத்தூள் பச்சையா சாப்பிடுற மாரி இருக்குமோன்னுலாம் இருக்கும். அந்த மாரிலாம் ஒரு பயமும் தேவையில்ல. எண்ணெய் ஊத்தி நல்லா கிண்டி விட்டு, சூப்பரா ஒரு ஊத்தப்பமோ, ஒரு இட்லியோ வச்சுக்கிட்டு, நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அருமையா இருக்கும். இது நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துறேன். நல்லெண்ணெய் சூடு பண்ணி தான் ஊத்தணும். ஊத்திட்டு, தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன்! சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல். யூ மஸ்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.